சப்மிட் இன்னைக்கு முடிஞ்ச பிறகு நாளைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது முடிஞ்ச பிறகு நம்ம ரிசர்ச் சப்மிட் வந்து நவம்பர்லேயோ அல்லது டிசம்பர்லேயோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் டைமிங் we are planning to conduct at our campus in Indoor Stadium of Periyar Maniammal Institute of Science and Technology, sir. Thank you. இந்த ப்ராஜெக்ட் சார் how many days நடக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வருவாங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன ப்ராஜெக்ட் செய்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் துணை நல்லா இருக்கும் சார். இந்த ரிசர்ச் சப்மிட் வந்து ப்ரீ ரிசர்ச் சப்மிட் வந்து 4 நாள் நடக்கும் போது மார்னிங் 8:30 ஆரம்பித்து 12:30 வரைக்கும் நடக்கும். இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிஜி ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் சம் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், என்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். More than 200 students, you can see around more than 200 students. They are presenting their research protocol on what they are going to pursue their research activities for another 2 to 3 months. நாளைக்கு அதாவது புதன்கிழமை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. என்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு 100+ இருக்காங்க, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அப்புறம் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்யூட்டர் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிஜி அஸ் வெல் அஸ் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிசர்ச் ப்ரோட்டோகாலை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க நாளைக்கு புதன்கிழமை. நாளை கழிச்சு வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த ப்ரீ ரிசர்ச் சப்மிட்டில் அவங்க ரிசர்ச் ப்ரோட்டோகாலை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பிஆர்ட் ஸ்டூடெண்ட், எம்ஆர்ட் ஸ்டூடெண்ட் 2 பேருமே வந்து அவங்க ப்ரோட்டோகாலை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இறுதி நாள் வந்து ஃப்ரைடே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரீ ரிசர்ச் சப்மிட்டில் அவங்க ரிசர்ச் ப்ரோட்டோகாலை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து பிகாம் அண்ட் எம்காம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ இன் திஸ் வே we are able to cover the entire PG students of the university and also the two UG students or those who are having interest அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து கிரேட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வைஸ் சான்சலர் ஐயா, ரெஜிஸ்ட்ரார் மேடம் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரீ ரிசர்ச் சப்மிட்டை இந்த இடத்துல நடத்துகிற இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்தி எங்களுக்கு நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிற டாக்டர் ரமேஷ் சார் அவருக்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் வந்து டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ வித்தவுட் ஹிம் the arrangement might not have been possible. So I convey my sincere gratitude to ரமேஷ் சார். அப்புறம் நிறைய எவால்வேஷன் இருக்காங்க, அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், டீன்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெகா சக்ஸஸாக அமையணும்னு எதிர்பார்க்குறோம் சார். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுலேருந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், அடுத்து எந்த லெவல்லலாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சால் கோர்ஸ் பர்சன்டேஜ்னால என்னென்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்னு. சார், இந்த பர்பஸ் ஆஃப் த ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா டு இன்ஸ்பயர் ஸ்டூடெண்ட்ஸ், டு ஸ்டிமுலேட் ஸ்டூடெண்ட்ஸ், டு இனிஷியேட் த ரிசர்ச் ஒர்க். அவங்களுக்கு வந்து ரிசர்ச்னால் என்னன்னு தெரியும், அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராப்ளம் ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி லிட்ரேச்சர் சர்ச் பண்ணுறது, வாட் ஆர் த சர்ச் டீம்ஸ் அவைலபிள் ஃபார் லிட்ரேச்சர் சர்ச், வாட் ஆர் த பிரைவேட் டேட்டாபேசஸ் அவைலபிள், இதெல்லாம் கற்றுக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் எப்படி பண்ணுறது, அதுக்கு எப்படி ப்ரோட்டோகாலை டிசைன் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இது வந்து சார் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட். ஸோ அதுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு இன்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஸோ அதுதான் இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான பர்பஸ். ஓகே சார். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த லெவலுக்கு எந்த லெவலுக்குலாம் போகலாம் அப்படின்னு ஓகே சார். இப்போ பாருங்க, ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலமளந்து வர்றாங்க. ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலமளந்து வர்றாங்க. இது பாருங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் கல்ச்சர் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இனிஷியேட் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எவ்ரி செமஸ்டர் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சீனியர் ப்ரொஃபஸர் நம்ம
சார் இந்த ரிசர்ச் மீட் பற்றி ப்ரீ ரிசர்ச் சப்மிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை எனக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார் ப்ளீஸ்? நல்ல ஒரு முன்னெடுப்பு. இதில் நம்முடைய மாணவர்களுடைய அறிவு திறன் மட்டும் இல்லை, இதில் அவங்களுடைய ஆராய்ச்சி திறனை நம்ம கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம அடையாளம் காண முடியும். பல மாணவர்கள் வந்து இதை எப்படி செய்கிறதுக்கு நிறைய ஐடியாக்களோடு இருப்பாங்க. ஆனால் இதை எப்படி செய்கிறதுங்கிற ஒரு வழி தெரியாமல் அவங்க இருக்கும்போது இது மாதிரி ஒரு முன்னெடுப்புங்கிறது அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நான் செய்ய போகிறது என்னங்கிறத அவங்க செய்ய போகிறது என்னங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து ஒரு வரைமுறைக்கு கொண்டு வரதுக்கு இது உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே இல்லைனாலும் 6 மாதத்துக்குள்ளே நம்முடைய மாணவர்களிலிருந்து ஒரு சிறந்த விளைவுகள் மூலமாக நம்ம ஆசிரியர்களோட சேர்த்து நிறைய பப்ளிகேஷன் அதில் வந்து அடுத்து ஒரு ஃபண்டிங் வாங்குறது இது மாதிரி நிறைய என்னுடைய வேலைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு இதே மாதிரி தொடர்ந்து போகிற முன்னெடுப்புகள் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் நினைக்கிறேன். குறிப்பாக ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து